நம்ம தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சில படங்களில் வில்லனாக நடிச்சு அசத்திருப்பாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் சிறப்பான வில்லனாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது தளபதி விஜய். அப்ப பசியோட தெருவில் நிக்க வச்சது இந்த பணம்டா. ஆரம்பத்துல இருந்தே பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துல்லாத மனமும் துள்ளும் அப்படின்னு ஃபுல்லா காதல் படங்கள்லயே நடிச்சு ஒரு ரொமான்டிக் ஹீரோவா தான் தமிழ் சினிமாவில் விஜய் வலம் வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஆக்ஷன் படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா கடைசி வரைக்கும் வில்லன் ரோல்ல மட்டும் நடிக்காமையே இருந்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெட்டை வேடத்தில் நடிக்காம இருந்த விஜய் வந்து முதன்முறையா 2007 ரிலீஸ் ஆன அழகிய தமிழ் மகன் படத்துல ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்தாரு. யாருமே எதிர்பார்க்காத விதமா முதன்முறையா அந்த படத்துல விஜய் வில்லன் ரோல்ல நடிச்சிருந்தாரு. எவனோ காதலிச்ச பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்னா தியாகிடா. அதுக்காக இந்த படத்துல பணத்துக்காக எதை வேணாலும் பண்ற ஒரு கொடூரமான வில்லனா தான் விஜய் நடிச்சிருப்பாரு. பணத்தால எதை வேணாலும் பண்ண முடியும் நினைக்கிறியாடா? ஆமாண்டா, பணம் 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 தான். மற்ற வில்லன்கள் மாதிரி ஆவுன்னு கத்தி ஆக்ரோஷமெல்லாம் நடிக்காம விஜய் எப்பயும் போல அவரோட ஸ்டைல்ல ஒரு அசால்ட்டான வில்லனா நடிச்சிருப்பாரு. பணத்துக்காக நான் தான் குரு அப்படின்னு சொல்லி ஸ்ரேயாவை கல்யாணம் பண்ணிக்க பாப்பாரு. இது வரைக்கும் நடந்தது, இன்னைக்கு நான் ஓடினது, எல்லாத்துலயும் நான் பாஸ், இனிமே நான் தான் பாஸ். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல சூர்யாவோட வேல் படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜய் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருக்கிற மாதிரியே அந்த படத்துல சூர்யாவும் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்தாரு. என்னதான் இந்த படம் சரியா போகாம இருந்தாலும் இந்த படத்துல வர விஜயோட வில்லன் ரோல் பயங்கர மாசா தான் இருக்கும். எல்லாத்துலயும் நான் தான்டா குரு, குறுக்க வராத. இதை விட பயங்கர கொடூரமான வில்லனா கோட் படத்துல விஜய் நடிச்சிருப்பாரு. பெத்த அப்பா அம்மான்னு கூட பார்க்காம ஈவு இறக்குமே இல்லாம கொலை பண்ற ஒரு கொடூரமான வில்லனா தான் விஜய் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல வில்லன் விஜய் வர்ற அந்த சீன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே மிரண்டு போற அளவுக்கு வெறித்தனமான வில்லனா தான் விஜய் நடிச்சிருப்பாரு. படம் பாக்குறவங்களே பயப்படுற அளவுக்கு இந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி சைக்கோத்தனமா தன்னோட பாடி லாங்குவேஜையும் கெட்டப்பையும் மாத்தி ஒரு வித்தியாசமான வில்லனா நடிச்சிருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித். உன்னை கொல்ல வந்தவன், காதல் கோட்டை, காதல் மன்னன் அப்படின்னு ஃபுல்லா ரொமான்டிக் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த நடிகர் அஜித் வந்து திடீர்னு வாலி படத்துல ஒரு டெரரான வில்லனா நடிச்சிருப்பாரு. பொதுவா வில்லன் அப்படின்னாலே நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் பேசி தான் தன்னோட வில்லத்தனத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனா இந்த படத்துல அஜித் எதுவுமே பேசாமையே ஒரு கொடூரமான வில்லனா மிரட்டி இருப்பாரு. அதாவது தன்னோட பார்வையாலேயே வில்லத்தனத்தை வெளிப்படுத்துவாரு. இவர் வர்ற சீன்ல எல்லாத்துலயும் அவர் பாக்குற பார்வைக்கு ஏத்த மாதிரியே பிஜிஎம் ஒன்று போடுவாங்க. இதை பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே பயப்படுற மாதிரி பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அஜித் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் அவரோட கரியர்லயே இந்த வாலி படம் ஒரு பெஸ்டான படம்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த வில்லன் கேரக்டர்ல அவர் நடிச்ச விதம் தான். அடுத்ததா வரலாறு படத்துலயும் அஜித் வித்தியாசமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி அஜித்தை இந்த மாதிரி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வில்லத்தனத்தை இந்த படத்துலயும் வெளிப்படுத்தி இருப்பாரு. எப்படி அவன் புள்ளைய பைத்தியமாக்குன்னு தெரியுமா? அஜித்துக்கு மிகப்பெரிய கம்பேக்கா அமைஞ்ச படம் தான் மங்காத்தா. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் வில்லனாவே நடிச்சிருப்பாரு. பொதுவா ஒரு ஹீரோ வில்லனா நடிக்கிறார் அப்படின்னா படம் முழுக்க வில்லனா நடிச்சாலும் கடைசியில பாத்தீங்கன்னா அவர் திருந்தி வாழ்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஹீரோ வில்லனா நடிச்சா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறக்காக தான் அந்த மாதிரி கடைசியில திருந்தி வாழ்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா படம் முழுக்கவே அஜித் வில்லனாவே நடிச்சிருப்பாரு. அப்படி வில்லனா நடிச்சு இந்த படத்தை ஹிட் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த படம் அவரோட கரியர்லயே ஒரு பெஸ்டான படமா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா. விக்ரம் மாதிரியே நடிகர் சூர்யாவும் எந்த கேரக்டர் அந்த கேரக்டராவே மாறிடுவாரு. பேரழகன், கஜினி, ஏழாமறிவு, மாயாவி அப்படின்னு நிறைய படங்கள்ல இவர் வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும் வில்லன் ரோல்ல மட்டும் நடிக்காமையே இருந்தாரு. அது வரைக்கும் ரொமான்டிக் ஹீரோவாகவும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் இருந்த நடிகர் சூர்யா வந்து முதன்முறையா 24 அப்படிங்கிற படத்துல வில்லனா நடிச்சு நம்மள ஆச்சரியப்பட வச்சிருப்பாரு. சூர்யாவுக்குள்ள இப்படி ஒரு வில்லத்தனம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு தான் இந்த படத்துல வர வில்லன் ரோல் இருக்கும். கெட்டப்ல இருந்து பாடி லாங்குவேஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே மாத்தி ஒரு பக்காவான வில்லனா நடிச்சது மட்டும் இல்லாம வயசாகி வீல் சேர்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் கூட ஆடியன்ஸே மிரண்டு போற அளவுக்கு தன்னோட வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு. இதை விட விக்ரம் படத்துல ரோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாசான வில்லனா நடிச்சிருப்பாரு. நம்ம தமிழ் சினிமால இதுவரைக்கும் எந்த ஒரு வில்லனுக்குமே கிடைக்காத மிகப்பெரிய வரவேற்பு இந்த வில்லன் ரோலுக்கு கிடைச்சது. விக்ரம் படத்துக்கு அப்புறமா சூர்யா அப்படின்னு சொன்னாலே ரோலக்ஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு சூர்யாவோட அடையாளமாவே மாறி இருக்கு இந்த கேரக்டர். என்னதான் இந்த படத்துல கமல் ஹீரோவா நடிச்சிருந்தாலும் விக்ரம் படம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது இந்த ரோலக்ஸ் கேரக்டர் தான். விக்ரம் படம் இந்த அளவுக்கு வெற்றி அடையிருக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ரோலக்ஸ் கேரக்டர் தான். நிறைய பேர் ரோலக்ஸ் கேரக்டருக்காகவே இந்த படத்துக்கு போனாங்க. இந்த கேரக்டர் தன்னோட பாடி லாங்குவேஜ், ஸ்டைல் அப்படின்னு கெட்டப்பையே மொத்தமா மாத்தி ஒரு மாசான வில்லனா நடிச்சிருப்பாரு. விக்ரம் படத்தை பார்த்துட்டு இந்த ரோலக்ஸ்க்காகவே தனியா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆடியன்ஸே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் மூலமா மக்கள் மனசுல ஆழமா இடம் பிடிச்சிருக்காரு நம்ம சூர்யா. அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் சேதுபதி. இவர் பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், விஜய் அப்படின்னு எல்லா டாப் ஹீரோஸ்க்குமே வில்லனா நடிச்சிருக்காரு. சொல்ல போனா இவர் ஹீரோவா நடிச்ச படங்களை விட வில்லனா நடிச்ச படங்கள் தான் அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. பொதுவா எல்லாருமே ஹீரோவா நடிச்சுதான் ஃபேமஸ் ஆவாங்க. ஆனா நம்ம விஜய் சேதுபதி மட்டும் வில்லனா
நடிச்ச ஹீரோவா ஃபேமஸ் ஆகியிருக்காரு. மாஸ்டர் படத்துல பவானி அப்படிங்கிற வில்லன் ரோல்ல நடிச்சு விஜய்க்கே டஃப் கொடுத்திருப்பாரு. மற்ற வில்லன்கள் எல்லாம் ஆக்ரோஷமா பேசுற டைலாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விஜய் சேதுபதி அசால்ட்டாவே பேசியிருப்பாரு. பேசுறதுக்கு போது அடிச்சிட்டா இவ்வளவுதான் பலமா. விக்ரம் படத்துல சந்தானம் அப்படிங்கிற கேரக்டர்ல போதைப் பொருள் கடத்துற ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு. வில்லன் ரோல்ல நடிக்கும் போதே 3 ஒய்ஃபை வச்சு ரொமான்ஸையும் சேர்த்து பண்ணியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம விக்ரம் வேதா படத்துல மாதவனுக்கு வில்லனா நடிச்ச விஜய் சேதுபதி அடுத்ததா பேட்ட படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லனா நடிச்சிருக்காரு. இவர் நடிச்ச ஒவ்வொரு வில்லன் ரோலுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கெட்டப்ல இருந்து பாடி லாங்குவேஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே மொத்தமா மாத்தி வில்லனுக்குண்டான 10 பொருத்தமும் பக்காவா மேட்ச் ஆகிற மாதிரி நடிச்சிருப்பாரு. பொதுவா ஹீரோவா நடிக்கிற நடிகர்கள் வில்லனா நடிச்சாங்கன்னா அது அவங்களோட படத்துல அவங்களுக்கே தான் வில்லனா நடிச்சிருப்பாங்க. மற்ற நடிகர்களோட படங்கள்ல வில்லனா நடிக்க மாட்டாங்க. ஆனா விஜய் சேதுபதி அந்த மாதிரி இல்லாம மற்ற நடிகர்களுக்கும் வில்லனா நடிச்சு தன்னையும் ஒரு ஹீரோவா நிலைநிறுத்திட்டு இருக்காரு. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது நடிகர் விக்ரம். இது வரைக்கும் இவர் நடிக்காத கேரக்டரே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா விதமான கேரக்டர்லயுமே நடிச்சு அசத்தி இருக்காரு. நம்ம எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி தன்னோட பாடி லாங்குவேஜையும் மாத்தி அந்த கேரக்டராகவே மாறிடுவாரு. என்னதான் இவர் பல விதமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும் வில்லன் ரோல்ல மட்டும் நடிக்காமையே இருந்தாரு. முதன்முறையா இருமுகன் படத்துல தான் இவர் வில்லனா நடிச்சிருந்தாரு. இந்த கேரக்டருக்காக இவர் தன்னோட கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி ஹேர் ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு எல்லாத்தையுமே மாத்தி லேடிஸ் மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இதை பார்க்குற எல்லாருமே நிஜமாலுமே இது விக்ரம் தான் இந்த மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான வில்லனா நடிச்சிருப்பாரு. நடிகர் கமல்ஹாசன் இவரை இது வரைக்கும் எத்தனையோ விதமான கேரக்டர்ல நாம் பார்த்திருப்போம். இவர் நடிக்காத கேரக்டரே கிடையாது. அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுவாரு. அப்படிப்பட்ட நம்ம கமல் சாரை இது வரைக்கும் நம்ம ஹீரோவா மட்டும்தான் பார்த்திருப்போம். ஆனா பழைய படங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது கமல் சார் தானா அப்படின்னு நம்ம பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பயங்கரமான வில்லனா சில படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. பாரதி ராஜா டைரக்ஷன்ல 1978 ரிலீஸ் ஆன சிகப்பு ரோஜாக்கள் படத்துல பாத்தீங்கன்னா இதை விட ஒரு படி மேல போய் சின்ன வயசுலயே பொண்ணுங்களால பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனால பொண்ணுங்களை கண்டாலே நம்ம கமல்ஹாசனுக்கு பிடிக்காது. அதனால இந்த படத்துல இவர் பொண்ணுங்களை கெடுத்து கொலை பண்ற மாதிரி பயங்கர சைக்கோத்தனமான வில்லனா நடிச்சிருப்பாரு. அதாவது மன்மதன் படத்துல சிம்பு என்ன பண்ணுவாரோ அதையே தான் இவர் இங்க பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்தை பார்த்துட்டு தான் மன்மதன் படத்தையே எடுத்திருக்காங்க. பொண்ணுங்க அப்படின்னாலே தப்பானவங்க தான் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இந்த படத்துல இருப்பாரு. பொண்ணுங்களை கொலை பண்ணி புதைச்சிட்டு அது மேல ஒரு ரோஜா செடியை நட்டு வச்சிருவாரு. அதனாலதான் இந்த படத்துக்கு சிவப்பு ரோஜாக்கள் அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லனா நடிக்காம பல வருஷமா ஹீரோவாவே நடிச்சிட்டு இருந்த கமல் வந்து தசாவதாரம் படத்துல ஒரு பயங்கரமான வில்லனா நடிச்சிருப்பாரு. 2008 ரிலீஸ் ஆன இந்த படத்துல கமல்ஹாசன் நம்ம தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணாத அளவுக்கு 10 கேரக்டர்கள் நடிச்சிருப்பாரு. ஒவ்வொரு கேரக்டர்லயும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா நடிச்சிருப்பாரு. அதுல ஒண்ணுதான் இந்த ஃபிளக்சர் அப்படிங்கிற வெள்ளக்கார வில்லன் கேரக்டர். இந்த கேரக்டர் பார்க்க கமல் சார் மாதிரியே இருக்காது. ஏதோ ஹாலிவுட் படத்துல வர ஒரு வெள்ளக்கார வில்லன் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வில்லனா இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் விட மாஸ்டர் பீஸான வில்லன் ரோல் எது அப்படின்னா ஆலவந்தான் படத்துல வர இந்த வில்லன் கேரக்டர் தான். இந்த படத்துக்காக கமல் தன்னோட பாடியை பயங்கரமா பில்டப் பண்ணி மீச தாடியெல்லாம் எடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு தன்னோட மொத்த கெட்டப்பையுமே மாத்தி நடிச்சிருப்பாரு. அவரே எதையாவது இமேஜின் பண்ணிட்டு கொடூரமா கொலை பண்ற ஒரு சைக்கோத்தனமான வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நடிச்சதுனால அந்த டைம்ல இந்த படம் சரியா ஓடாம இருந்தாலும் இப்போ எல்லாருமே இந்த படத்தை பயங்கரமா கொண்டாடுறாங்க. கே பாலச்சந்தர் டைரக்ஷன்ல 1973 ரிலீஸ் ஆன சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற படத்துல பாக்குற பொண்ணுங்களை எல்லாம் அடையணும்னு நினைக்கிற ஒரு மோசமான வில்லனா நம்ம கமல் சார் நடிச்சிருப்பாரு. அதுவும் கமல் அப்படிங்கிற பேர்லயே ரொம்ப யங்கான ஒரு லுக்ல நடிச்சிருப்பாரு. கனவுகளை நனவாக்குறதா இந்த கமாலின் சாமர்த்தியம். அடிக்கடி யூ டோன்ட் நோ அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பாட்டை பாடிக்கிட்டு பொண்ணுங்களை பேசி மைக்கு ஏமாத்துற ஒரு சைக்கோத்தனமான வில்லனா நடிச்சிருப்பாரு. பொண்ணுங்களை பேசி மைக்கு ஏமாத்திட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு பயங்கரமான ஒரு வில்லத்தனத்தை காட்டியிருப்பாரு. பொண்ணுங்களை கெடுக்கிறதுக்காக ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருப்பாரு. ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்ல உன் பேர் இருக்கு. அன்னியன் படத்துல வர ரெமோ மாதிரியே பேசிக்கிட்டு ஒரு பக்காவான பிளே பாயா நடிச்சிருப்பாரு. இது எல்லாத்துக்கும் முன்னாடியே குமஸ்தாவின் மகள் அப்படிங்கிற படத்துலயும் கமல் ஒரு டெரரான வில்லனா நடிச்சிருப்பாரு. இங்கேயும் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு வில்லனா தான் நடிச்சிருப்பாரு. இந்த மணியை பகச்சுண்டு இந்த மாவட்டத்திலேயே அவனும் இருக்க முடியாது. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது தனுஷ். ஸ்கூல் பையன் கேரக்டர்ல இருந்து அப்பா கேரக்டர் வரைக்கும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை அசால்ட்டா நடிக்கிற ஒரு ஆக்டர் தான் நம்ம தனுஷ். ஒரு நடிகனா மட்டும் இல்லாம இயக்குனர், பாடலாசிரியர், பாடகர் அப்படின்னு எல்லாத்துலயுமே ஒரு கலக்கிட்டு இருக்கிறவர் தான் தனுஷ். இவர் நடிக்க ஆரம்பிச்ச ஒரு 4 வருஷத்துலயே புதுப்பேட்டை அப்படிங்கிற படத்துல ஒரு மோசமான வில்லனா நடிச்சிருப்பாரு. வழக்கமா படத்துல வர வில்லன் மாதிரி இல்லாம ரியல் லைஃப்ல வில்லன்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே நடிச்சிருப்பாரு. அதனாலதான் இந்த படம் அந்த டைம்ல சரியா ஓடலைனாலும் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் இவரோட பர்ஃபார்மன்ஸை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. தனுஷ் மாதிரி ஒல்லிய சின்ன பையனா இருக்கிற ஒரு நடிகனால டானா நடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்குள்ள இங்க ஒருத்த ஓடி போயிட்டா, அங்க ஒருத்த கிளிக்க போயிட்டா,
இதை விட ஒரு படி மேல போய் நானே வருவேன் படத்துல அரக்கத்தனமான ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு. இவர் வர சீன்ல எல்லாமே மக்கள் பயப்படுற மாதிரி ஒரு சைக்கோத்தனமான வில்லனா நடிச்சிருப்பாரு. அடுத்துதான் நடிகர் அர்ஜுன். ஆரம்பத்தில இருந்தே நிறைய ஆக்ஷன் படங்கள் நடிச்சு ஆக்ஷன் கிங் அப்படின்னு பேர் வாங்கினவர் தான் நடிகர் அர்ஜுன். ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோவா பார்த்துட்டு இருந்த நடிகர் அர்ஜுனை ஒரு கொடூரமான வில்லனா காட்டியிருப்பாரு நம்ம மணிரத்னம். இந்த படத்துல நம்ம கௌதம் கார்த்திகை நல்லவனா மாத்திரக்காக அரவிந்த் சாமி ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவரை கெட்டவனா மாத்திர ஒரு வில்லனா நம்ம அர்ஜுன் நடிச்சிருப்பாரு. வில்லன் அப்படின்னு சொல்றதை விட சாத்தான் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் ஹீரோவா பார்த்துட்டு இருந்த அர்ஜுனை மக்கள் பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. கடல் படத்துல சாத்தானா இருந்த அர்ஜுன் வந்து இரும்பு திரை படத்துல சைபர் கிரைம் குற்றங்கள்ல ஈடுபடுற ஒயிட் டெவில் அப்படிங்கிற கேரக்டர்ல தன்னோட வில்லத்தனத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து பணத்தை இந்த மாதிரி எல்லாம் கொள்ளையடிக்க முடியுமா அப்படின்னு படம் பார்க்குற நாம எல்லாருமே பயப்படுற மாதிரி ஒரு வில்லனா தான் இந்த படத்துலயும் நடிச்சிருப்பாரு. நடிகர் மோகன் 80களில் நிறைய காதல் படங்கள்ல நடிச்சு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாக்லேட் பாயா வலம் வந்துட்டு இருந்தவர் தான் நடிகர் மோகன். மோகன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அவரோட காதல் பாடல்கள் தான். மக்கள் இன்னைக்கும் அவரோட பாடல்களை விரும்பி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ரொமான்டிக் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த நடிகர் மோகன் வந்து நம்ம எல்லாருமே பயந்து போற அளவுக்கு திடீர்னு ஒரு படத்துல கொடூரமான வில்லனா நடிச்சிருப்பாரு. 1991 வந்த உருவம் படம் தான் அது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லா காதல் படங்கள்லயே நடிச்சு காதல் மன்னன் மைக் மோகன் அப்படின்னு பேர் வாங்கின நடிகர் மோகன் வந்து இந்த படத்துக்காக மீசை எடுத்து ஃபங்க் எல்லாம் வச்சு தன்னோட மொத்த கெட்டப்பையுமே மாத்தி இது மோகன் தானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அடையாளமே தெரியாத மாதிரி நடிச்சிருப்பாரு. ஒரு அமானுஷ்ய சக்தியால தாக்கப்பட்ட ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த டைம்ல மோகன் தன்னோட சொந்த குரல்ல பேசின ஒரே படம் இதுதான். வழக்கமான காதல் படங்கள் சரியா போகாததுனால தான் இந்த மாதிரி ஒரு பேய் படத்தில் நடிச்சிருந்தாரு. ஆனா எதிர்பாராத விதமா இந்த படமும் சரியா போகல. அதுக்கப்புறம் கோட் படத்துல தளபதி விஜய்க்கே வில்லனா நடிச்சிருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகர் பாக்கியராஜ் அவர்கள். பொதுவா பாக்கியராஜ் அப்படின்னாலே ஒரு பெரிய நடிகனாகவும் இயக்குனராகவும் தான் இவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் இவர் நடிச்ச நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவித்தனமான ஹீரோவா தான் நடிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட நம்ம பாக்கியராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து வீழ்ந்து போற அளவுக்கு வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு. 1979 ரிலீஸ் ஆன கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் அவர்கள் பெண்கள் விஷயத்துல வீக்கா இருக்கிற மாதிரி ஒரு வில்லன் ரோல்ல நடிச்சிருப்பாரு. நடிகை வடிவுக்கரசி தான் இந்த படத்துல ஹீரோயினா இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் போய் வில்லத்தனத்தை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம பாக்கியராஜ். இந்த படத்தோட ஹீரோ வந்து பாக்கியராஜ ஒரு நல்ல நண்பன் அப்படின்னு நம்பிட்டு இருப்பாரு. ஆனா பாக்கியராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்லயே இருந்துட்டு அவரோட ஒய்ஃபு கிட்டயே தப்பா நடப்பாரு. ஒரு தடவை நடிகை வடிவுக்கரசி கிட்ட தப்பா நடந்துருவாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதை வச்சு அடிக்கடி பிளாக்மெயில் பண்ற ஒரு கொடூரமான வில்லனா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இவர் பண்ற டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாமையே நடிகை வடிவுக்கரசி வந்து பாக்கியராஜ கிணத்துல தள்ளி சாவடிச்சிருவாங்க. ஹீரோவா நடிக்கிற படங்கள்ல எல்லாம் அப்பாவித்தனமா இருக்கிற நடிகர் பாக்கியராஜா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு. அடுத்தது 1981 வெளியான விடியும் வரை காத்திரு அப்படிங்கிற படத்திலையும் வில்லனா நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நல்லவர் மாதிரி நடிச்சு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களோட சொத்தை அபகரிக்கிறதுக்காக அந்த பொண்ணையே கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு. அதுவும் அவர் டைரக்ஷன் பண்ண இந்த படத்துல அவரே வில்லனா நடிச்சிருப்பாரு.